நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம், நாங்கள் ஒன்றாக பயணிக்கப் போகிறோம் என்று 2 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. இன்னொரு இது பேசுறாங்க, இதற்கு அண்ணாமலை பின் அல்ல. அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம், அண்ணன் சற்று பொறுமை காருங்கள், உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும். நான் அவர்கிட்டே சொல்றேன், இல்லை ரைட்டு பிரதர், பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியுமா பிரதர்? என்ன எங்களை எங்கள் கட்சியை அழைத்து கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றைக்கு எடுக்க முடியாது. அவர்கிட்டே சொல்லியிருக்கார். அவர் என்ன சமாதானப்படுத்தார்? அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் நடுநிலையோடு செயல்பட்டார், எங்களது தேவையை உணர்ந்திருந்தார். எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் சரி, ஐயா வாசனாக இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கும் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர். நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான். இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால், பன்னீர்செல்வத்தை என்னிடம் கேட்டு இருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆணவமா இல்லையா? உறுதியாக சந்திப்பேன். அவரோட நான் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணம் சரி, அது கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் அதுதான், உங்களுக்கு அமமுகவுடைய ஆதரவு தான் சொல்லியிருக்கேன்.